தொடர்ந்து தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி என்னவென்றால் கிருஷ்ணகிரி ஓசூரிலும் கொள்ளையடித்தது தற்போது பிடிபட்ட கும்பல் தான் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக கிருஷ்ணகிரி ஓசூரில் கொள்ளை சம்பவமானது நடந்தேறியது. அதில் ஈடுபட்டவர்களும் தற்போது பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த ராஜஸ்தான் கும்பல் தான் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை தகவல்களை நம்ம பார்த்துட்டு வரும். தொடர்ந்து இந்த கேரளால கொள்ளை சம்பவம் நடந்தது. அதனை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திய அந்த கண்டெய்னரும் அந்த லாரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணமும் தற்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் விசாரணையில் கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல் அப்படின்ற அடிப்படையில் கிருஷ்ணகிரியிலும் கொள்ளையடித்த கும்பல் இவர்களே அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி ஓசூரிலும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. அதில் ஈடுபட்டதும் இந்த ராஜஸ்தான் கும்பல் தான் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரியில் கடந்த வாரம் SBI ATMில் கொள்ளையடிக்கப்பட்டது. கடந்த வாரம் ஆந்திராவிலும் 3 ATMகளில் கொள்ளையடிக்கப்பட்டது. அதில் ஈடுபட்டவர்களும் இவர்கள்தான் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது இணைப்பில் இருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், தற்பொழுது இந்த கண்டெய்னர்ல இருந்து 66 லட்சம் ரூபாய் தான் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி, ஆந்திரா போன்ற பகுதிகளிலும் இவர்கள்தான் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் விசாரணையில் என்னென்ன விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன, அது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். SBI ATM மட்டுமே குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூடிய கும்பலை நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து அவர்களிடமிருந்து கிட்டத்தட்ட அந்த கண்டெய்னர் காருக்குள்ள இருந்து கண்டெய்னர் லாரிக்குள்ள இருந்து கார் மற்றும் அதுக்குள்ள இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ATM இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த பணத்தை போலீசார் பிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸை தாக்க வரும்போது போலீஸை தாக்கி விட்டு தப்பிக்க முயன்ற இந்த கொள்ளையர்களையும் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க நாமக்கல் மாவட்ட காவல்துறை. இந்த தாக்குதல்ல ஒரு ஆய்வாளர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 2 பேருமே காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. ஆய்வாளருக்கு, இன்ஸ்பெக்டருக்கு நெஞ்சிலேயே இந்த கொள்ளையர்கள் கடப்பாறையை வைத்து குத்திருக்கிறாங்க. குத்தினதுல பலத்த காயம் ஏற்பட்டு அவர் சிகிச்சையாக அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கும்பல் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள்ல SBI ATM மட்டுமே குறிவைத்து கொள்ளையடித்த கும்பலாகும். கிட்டத்தட்ட போன வாரத்துல மட்டுமே கிருஷ்ணகிரியில SBI ATMல ஒரு இடத்துலயும் ஒரு இடம், ஆந்திரால 3 இடம் என்ற கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல கடந்த வாரம் மட்டுமே கொள்ளடிச்சிருக்காங்க. அது வெறும் SBI ATM மட்டுமே குறிவைத்து கொள்ளடிச்சிருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்பு கிருஷ்ணகிரி ஒசூர்ல 3 இடம், கர்நாடகால 2 இடம் என்று 5 இடங்கள்ல கொள்ளடிச்சிருக்காங்க. இந்த வாரம், அதாவது கடந்த 2 வாரத்துக்கு முன்பு கிருஷ்ணகிரி ஒசூர்ல 3 இடம், கர்நாடகால 2 இடம், அப்புறம் போன வாரத்துல கிருஷ்ணகிரியில 1 இடம், ஆந்திரால 3 இடம், இந்த வாரத்துல கேரளால 3 இடம் என்று வெறும் SBI ATM மட்டுமே குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூடிய இந்த கும்பலை தமிழ்நாடு காவல்துறை, நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர், நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான தனிப்படை போலீஸ் விரட்டி பிடித்து கண்டெய்னரையும் பிடித்து கண்டெய்னருக்குள்ள இருந்த காரையும், காருக்குள்ள இருந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தையும், அதுவுமே இன்டாக்டா அந்த பணம் எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டதோ அந்த பணம் மற்றும் இந்த கொள்ளையர்கள் இந்த 7 பேரையுமே கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவருக்கு காலில் சுடப்பட்ட ஒரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கொள்ளை கும்பலை பிடிப்பதற்கு இன்ஸ்பெக்டர் அவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது, சப் இன்ஸ்பெக்டருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இருவருமே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இன்ஸ்பெக்டருக்கு கொள்ளையர்கள் ராடை வைத்து நெஞ்சிலேயே குத்தின காரணத்தினால ஒரு பக்கம் காயம் ஏற்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த 7 பேர் கொண்ட கும்பல் வெறும் SBI ATM மட்டுமே குறிவைத்து கொள்ளடி. சுதர்ஷன், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.